Hi friends, welcome to Miss Walk Tamila. நான் டாக்டர் நித்யா ஃப்ராங்க்லின். நான் ஒரு குழந்தைகள் நல மருத்துவர். ஸோ இன்னைக்கு நம்ம காமிக்க போகிறது இன்ட்ரெஸ்டிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ். அட் த சேம் டைம் உங்களுக்கு செய்யறதுக்கு மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான் ஆகும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த நம்மளுடைய குவிக் அண்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட், நோ தோசை மாவு, நோ வரிஸ் பிரேக்ஃபாஸ்டில். ஸோ அடுத்து பண்ண போகிறது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச இந்த கார்ன் வச்சு ஒரு சூப்பரான பணியாரம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு 1.5 கப் கார்ன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கார்னை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அரைச்சிடலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம், கொஞ்சம் ஒரு தரன்னு அரைச்சா போதும். ஸோ பாருங்க, இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ஆக்கி அதை ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ரெசிபியில் அதனுடைய ப்ரோட்டீன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின கேரட், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு 1 டீஸ்பூன் உப்பு. இதில் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் பெப்பரோ பச்சை மிளகாவோ சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை, பிகாஸ் சைடில் நான் ஒரு கொத்தமல்லி சட்னி கொடுக்க போகிறேன். ஸோ அதனால இதில் காரம் எதுவும் போடலை. எப்போதுமே குழந்தைங்களுக்கு நீங்கள் பழக்கும் போது ரொம்ப ஸ்பைசி ஃபுட் கொடுத்து பழக்காதீங்க. பட் அதே டைமில் எல்லாமே ஸ்பைஸ் இல்லாமலும் செஞ்சு பழக்காதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். குழந்தைங்களுக்கும் பெரியவங்க மாதிரியே அசிடிட்டி வரும், கேஸ்ட்ரைட்டிஸ் வரும், ஏப்பம் வரும், அல்சர் வரும். ஸோ அதனால நீங்கள் குழந்தைங்களுக்கும் ஒரு மாடரேட் காரம் அந்த மாதிரியே கொடுத்து பழக்குங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபுட்டில் சுத்தமாக காரம் சாப்பிட மாட்டாங்க. அதுவே ஒரு ஃப்ரைட் சிக்கனோ அந்த மாதிரி இல்லை ஒரு பிட்சாலேயோ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு சாப்பிட சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வீட்டிலையே அந்த ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்டை சின்னதுலேருந்து உங்களுக்கு வளர்த்துட்ருங்க. ஸோ நம்ம ஒரு பணியாரக்கல் வச்சுட்டோம். இதில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய பணியார பேன் ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் ட்ராப் பண்ணுங்க. ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஸோ இந்த பணியாரம் குக் ஆகிற டைமில் நம்ம இதுக்கு தேவையான அந்த கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணிடலாம். ஸோ எந்த ஏஜ் குரூப்லேருந்து இது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 months ஆகட்டும். பிகாஸ் கார்னில், ஸ்வீட் கார்னில் நிறைய ஃபைபர் இருக்கும். ஸோ அந்த ஃபைபரை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த குழந்தைங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரெடியாக இருக்கணும். ஸோ ஒரு மினிமம் 8 to 9 months ஆன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த கார்ன் பணியாரம் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதுக்கு ஏற்ற ஒரு கொத்தமல்லி சட்னி. ஸோ நான் இங்கே 1 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலை. இதை நீங்கள் வதக்கலாம் வேண்டாம், பட் செம்ம டேஸ்டாக இருக்கும். ஒரு பெரிய பல் பூண்டு, 1 to 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு 4 சின்ன வெங்காயம். எல்லாமே பச்சையாக தான் நம்ம போடுறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. இதை லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா சட்னி பதத்துக்கு அடிச்சிருங்க. ஸோ பாருங்க, நம்மளுடைய கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும்
தேங்காய் எந்த வயசுலேருந்து கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு பெரிய டவுட். ஆக்சுவலாக வந்து நீங்கள் தேங்காய் வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே கொடுக்க ஆரம்பிக்கலாம். 7 months 6.5 monthsலேருந்தே நீங்கள் தேங்காய் பால் வச்சு இட்லி கொடுக்கறது, இல்லை தேங்காய் பால் வச்சு இடியாப்பம் கொடுக்கறதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கலாம். பிகாஸ் தேங்காயில் வந்து மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். ஸோ உங்கள் குழந்தைக்கு டயரியா இருந்தால் கூட நீங்கள் தேங்காய் பாலை அவாய்ட் பண்ண வேண்டாம். நம்ம ரெகுலர் பாலை தான் நாங்கள் அவாய்ட் பண்ண சொல்வோமே ஒழிய தேங்காய் பால் நீங்கள் அவாய்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸை யூஸ் பண்ணி பண்ணும்போது அதனுடைய நேச்சுரல் கலர் வந்து அந்த ஃபுட்டுக்கு கொடுக்கும். ஸோ அதனால பிள்ளைங்களுக்கு ஜென்ரலாகவுமே வந்து டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் டிஃப்ரெண்ட் கலரில் இருந்தால் தான் வந்து அவங்கள வந்து நீங்கள் எக்ஸைட்டடாக வச்சுக்க முடியும். ஒரே மாதிரி ஃபுட்டையே கொடுத்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு சின்ன க்ரியேட்டிவ் திங்கிங் தான் தேவைப்படும். ரொம்ப டைமோ ரொம்ப எஃபர்ட்டோ தேவையில்லாமலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி டயட் கொடுக்கலாம். பாருங்க, ஒரு 10 to ஆக்சுவலாக வந்து இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குக்கிங் டைம் வந்து மேபி ஒரு 1 or 2 minutes எக்ஸ்ட்ரா வரும். பிகாஸ் இந்த பணியாரம் குக் ஆகிறதுக்கு இட் வில் டேக் வந்து ஒரு 3-4 minutes. பட் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் டைம்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி வந்து ஹார்ட்லி வந்து ஒரு 5 to 10 minutes தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் காலையில் இந்த மாதிரி ஒரு டயட்டை பண்ணி கொடுக்க முடியும். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட கொடுத்துடலாம். பட் பர்ஃபெக்ட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் அ ஸ்நாக். ஸோ பாருங்கள், நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் பணியாரம் வித் சம் கொத்தமல்லி சட்னி ஒரு அண்டர் 10 minutesல ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தி. ஏன்னா இதில் வந்து ஃபைபர் ரொம்ப ஜாஸ்தி, ப்ளஸ் நம்ம போட்டிருக்கிற கடலை மாவுலேருந்து ப்ரோட்டீனும் நிறையா கொடுக்கும். ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டிஷ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் அதை கண்டிப்பாக நான் செஞ்சு காமிக்கிறேன்.